பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் அங்குள்ள செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகை என்னும் நாளை மறுநாள் கொண்டாட இருக்கும் நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை வாசிகள் திரளாக தனது சொந்த ஊருக்கு பயணித்து வருகின்றனர். குடும்பமாக பயணிப்பதன் காரணமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த நடைமேடை பகுதிகளில், அதாவது 1வது நடைமேடையில் இருந்து 11வது நடைமேடை பகுதிகள் அனைத்திலும் இந்த பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் ஒவ்வொரு நடைமேடையாக காத்திருந்து பயணித்து வருகின்றனர். பொதுவாக முன்பதிவு செய்த பயணிகள் அந்தந்த நேரத்திற்கு வந்து, சரியான நேரத்திற்கு வந்து அந்த பேருந்துகளில் பயணித்து விடுகின்றனர். ஆனால் முன்பதிவு செய்யாத பயணிகள் இறுதி நேரங்களில் வந்து காத்திருந்து டிக்கெட் எடுத்து அதன் பிறகு பயணம் மேற்கொள்வதால் அந்த நடைமேடைகளில் அதிகப்படியான பொதுமக்களின் கூட்டம் காணப்படுகிறது. நீண்ட நேரங்களாக காத்திருந்து பயணிக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் கார்கள் மூலமாகவும் பேருந்து மூலமாகவும் வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் வண்டலூர், தாம்பரம், பெருங்கலத்தூர் பகுதிகளில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி தனது நண்பர்களுடனும் குடும்பங்களுடனும் பொதுமக்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பதால் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.